கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த பரிசுத்தமான நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதம் 1ஆம் தேதியில உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான நாளுக்கு என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி கொண்டு வந்த தேவனாய் இருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, வேதத்தில் எப்படியாய் கூட தாவீது பாடுகிறார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று. அப்படியாய் கூட நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும் போது எத்தனை பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள், எத்தனை போராட்டங்கள் இருந்திருக்கும், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பண தேவைகள் இருந்த போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் இந்த கடைசி மாதங்களில நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். அப்படியா நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை நடத்தி வருகிற போது அவர்களுக்கு எத்தனையோ குறைவுகள் இருந்தது, எத்தனையோ தேவைகள் இருந்தது. இருந்த போதும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை, அவர்களை அழகாக நடத்தினார். அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்தார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார், பசிக்கு ஆகாரம் கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி அவர்களை போஷித்தது நாம் வேதத்துல பார்க்கிறோம். எத்தனையோ வித பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் அவர்கள் வழியில் எத்தனையோ சந்தித்தார்கள். இருந்த போதும் ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். அது போலதான் நீங்களும் கூட எத்தனையோ தேவைகளின் நிமித்தம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில கூட ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நம் தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் என்னால முடியாது, என்னால் நடக்கவே முடியாது, இனி இந்த காரியத்தை எடுத்து என்னால் செயல்படுத்தவே முடியாது, இந்த குடும்பத்துல இனி இந்த காரியம் நடக்குமா, நான் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறுமா, நான் விரும்புகிற காரியம் நிறைவேறுமா, நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, நான் பலவீனத்தோடு இருக்கிறேனே, பலவித போராட்டத்தில் இருக்கிறேனே, எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு உங்களை நடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தனக்காக தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்று முதல் உங்களுக்காக அவர் ஒரு தூதனை ஆயத்தப்படுத்துகிறார். தூதனானவன் உங்களுடைய தேவைகள் என்னது என்று அறிந்து ஏற்ற வேளையில உங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் முதற்கொண்டு கலங்காதிருங்கள். நிச்சயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கூட பெரிய காரியங்களை செய்வார். அவர் இது முதற்கொண்டு எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னோடு இணைந்து செபியுங்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிரியமான ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கால வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஏசப்பா, எந்தெந்த பிள்ளைகள் கலங்கி தவித்து எனக்கு இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா, இந்த அதிசயம் நடக்குமா, இந்த அற்புதம் நடக்குமா என்று கண்ணீரோடும் கவலையோடும் பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் கூட தகப்பனே இருதயத்தின் பாரத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு கூட அவர்கள் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்கள் நீர் அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் நோக்கத்தையும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் ஆண்டவரே. அவருடைய கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் யாவையும் நீங்கள் எடுத்து கொடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அவர்களை நடத்தினீரே ஆண்டவரே. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேல தகப்பனே உங்களுடைய கரங்கள் இறங்கட்டு சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய கரங்கள் இறங்கட்டு சுவாமி. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே கூட்டி கொடுங்க. ஒருவேளை பலவீனத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், வியாதியோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் சுவாமி. இந்த வியாதி படுக்க எனக்கு மாறுமா, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குமா, நான் உடல் சுகம் பெறுவேனா என்ற கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை தொட்டு நீ சுகமாக்கும் தகப்பனே. கடன் பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில ஒரு முடிவை நீர் ஏற்படுத்தும். பண தேவை, பண வரவு ஏராளமா இருக்கிறது, ஆனாலும் கூட என் தேவை சந்திக்கப்படவில்லையே, போதுமான பண வசதி வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வரட்டும் சுவாமி. சிறு
பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்களை இவரை என் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த நாளில வெளியில புறப்பட்டு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அவருடைய வழிகளெல்லாம் நீர் காத்துக்கொள்ளும். தூதர்களை கொண்டு அவர்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் மூலமா உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரங்களுக்குள்ள இந்த பிள்ளைகளை இந்த புதிய மாதத்துல நான் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அவர்களை பொறுப்படுத்த அவர் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும்படியால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். இந்த புதிய மாதத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். உங்களுக்கு ஏதாகிலும் பிரச்சனை என்றால் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டீரானால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள். நான் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை ஜெபத்தில் இருப்பேன். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.